உருக்காத வெண்ணையும் ஒப்பான காரடையும் நான் தருவேன். ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு நீங்காதிருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை அம்பாளின் திருவடிக்கு சமர்ப்பித்து அன்று சாவித்ரி தன் கணவனுக்காக இருந்த விரதம்தான் காரடையான் நோன்பு. சாவித்ரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து காமாட்சி அன்னையிடம் தன் கணவனுக்காக பிரார்த்தனை செய்த நன்னாள். யமன் மனமிறங்கி சாவித்ரிக்கு கணவனின் உயிரை வரமாக கொடுத்த நாள். காமாட்சி அன்னையின் தைரியத்தில் சாவித்ரி யமனிடம் வாதாடி வென்ற நாள். திருமணமான பெண்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக தாலிச்சரடை மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் கைகளில் மஞ்சள் நிற நோன்பு கயிறை கட்டிக்கொள்வார்கள். மாலை 5:30 மணி முதல் 6 மணிக்குள் தாலிச்சரடை மாற்றிக்கொள்ள வேண்டும். நோன்பு கயிறையும் கட்டிக்கொள்ளலாம். கணவர் வீட்டில் இருந்தால் அவரை வைத்து தாலிச்சரடை மாற்றுவது நல்லது. பங்குனி மாதம் பிறக்கும் முன் காரடையான் நோன்பு வருகிறது. சாவித்ரி மற்றும் சத்யவானின் வாழ்க்கையில் விதி விளையாடியது. எல்லா செல்வத்தையும் இழந்து விட்டார்கள். காட்டிற்கு சென்று குடிசல் அமைத்து வாழ்ந்து வந்தார்கள். தன் கணவனுக்கு இறைவன் விதித்திருந்த ஆயுள் முடிந்து விட்டதை சாவித்ரி தன் திவ்ய திருஷ்டியில் பார்த்தாள். சாவித்ரி காமாட்சி அன்னையை நோக்கி கடும் பூஜைகளை செய்தாள். அந்த சமயத்தில் யமன் தன் கணவனை நெருங்குவது சாவித்ரியின் கண்களுக்கு தெரிந்தது. கணவனின் உயிரை கொண்டு சென்று கொண்டிருந்த யமனிடம் சண்டையிட்டாள். மனித உடலுடன் ஒரு பெண் யமலோகம் வந்து வாதிடுவதை பார்த்த யமனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. என் கணவனின் உயிரை கொடுத்துவிடு என்று அடம் பிடித்தாள். அதை தவிர வேறு என்ன வேண்டுமானாலும் கேள் என்றார் யமன். சரி, என் அம்மா அப்பாவுக்கு பார்வை கொடு, எனக்கு குழந்தை பேறு கொடு என்றாள். சரி சரி என எதுவும் யோசிக்காமல் யமனும் தலையாட்டி விட்டார். குழந்தை வேண்டுமென்றால் கணவனின் உயிர் வேண்டும் என்பதை சாவித்ரி கேட்டிருக்கிறாள் என்கிற சாவித்ரியின் மதிநுட்பம் யமனுக்கு புரியவே சத்யவானின் உயிரை திரும்ப கொடுத்து விட்டார். அதிகாலையில் எழுந்து நீராடி கார அடைகளை நெய்வேத்தியமாக படைத்து அம்பிகைக்கு பூஜை செய்யுங்கள். மாங்கல்ய பலனை கொடுக்கும் காரடையான் நோன்பு, தீர்க்க சுமங்கலி வரம் கொடுக்கும் இந்த நோன்பை நோற்று அந்த காமாட்சி அன்னையின் அருளாசி பெறுங்கள். நன்றி.